என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த அம்மா என்ன? அந்த அம்மா யாரு? பர்மிஷன் என்ன எடு எங்க பர்மிஷன் இல்லாம எங்க வீட்டுக்குள்ள அத்துமீறி வந்து எங்களை மிரட்டுறாரு. கடப்பாரை எடு குத்துறாங்க பாருங்க. நீங்க கும்பிடாதீங்க நான் சொன்னா நீங்க ஏத்துவீங்களா? எந்த வீட்ல வந்து கும்பிட கூடாதுன்னு சொல்லல. எந்த வீட்ல நான் கும்பிடுறது நீங்க வாங்க. டோன்ட் டாக். இங்க பாருங்கண்ணா நீங்க எவ்வளவு ஃபங்க்ஷன் பண்றீங்க வேற டிஸ்டர்ப் பண்றோமா? இந்த தடத்தை அடங்கிப்பா. எங்க வீட்டுக்குள்ள அத்துமீறி வந்திருக்காங்க பாருங்க. கடப்பாரை எடுத்து குத்துவேன்றாரு. கேளுங்க பாருங்க. இல்லம்மா இது என்ன உங்க வீடா? எங்க வீடுங்க. நான் 8.5 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கேன். ஆமா எங்க வீட்டுல நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். எங்க வீட்டுல என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி புரியுதா? எங்க மதத்தை பரப்புறதுக்கு எங்க வீட்டுல குமுறதுக்கு எங்களுக்கு அதிக யாரையும் கட்டாயப்படுத்துறாங்க. யாரையும் கட்டாயப்படுத்துறாங்க. இங்க நீ சர்ச் வைக்கிறனா நிலம் வாங்குனீங்க. இது வீடு ஜப வீடு. எங்க வீட்டுல நாங்க எங்க வீட்ல நாங்க ஜெபம் பண்றீங்க. உங்க வீட்ல நீங்க ஜெபம் நீங்க பண்ணுவீங்க. இது நீங்க வீடு கட்டிக்கலாம் ஒரு ப்ரே இது. சாமி குத்தி இறங்கி சொல்லுங்க. இது நீ என்ன பேச கால 6 மணிக்கு வந்து போட்டுக்கிறீங்க. காலைல 6 மணிக்கெல்லாம் இல்ல. மனசாட்சி எல்லாம் பேசக்கூடாது. எல்லாம் ஆரம்பிக்கிறீங்க. அவங்க வெளியில பேசி. இது பாருங்க எல்லாம் அடைச்சு வச்சிருக்கோம். இந்த பாருங்க ட்ரஸ்ட் நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணிருக்கோம். புரியுதா? எங்களுக்கு அங்க இல்லைங்க. எங்களுக்கு இங்க வேணும் நாங்க வாங்கியிருக்கோம். புரியுதா? நான் சென்னையில இருந்து வழக்கறிஞர் சரவணன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. என்ன பிரச்சனைங்க? ஏற்கனவே இந்த தீபாவளி டைம் வந்துருந்தாங்க பஸ். ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. தீபாவளி நடக்கும். அவங்க இந்த ஏரியாவோ நம்ம இருக்கிற ஏரியாவில் சர்ச்சை லைன்ல இல்ல பஸ் அவுட்டர்ல தான் இருக்காங்க. சரி. அது என்னன்னா அந்த கொஞ்சம் முன்னாடி நம்ம வர வழியில பாதையில அவங்க பங்காளி அவரோட பேரு சக்தி பஸ். சக்தி. சக்தி பஸ். அவரு ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னீங்களா? அவர் நல்லா கொஞ்சம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நல்ல ரெஸ்பான்ஸா பேசினார் பஸ். இந்த மாதிரி கொஞ்சம் மோசமான ஆளுங்க பார்த்துங்க ப்ரேயரு கேஸ் கொடுக்குறேன்னு சொல்றாங்க அப்படின்னாரு. சரிங்கன்ட்டு மரியாதையா அவர் பேசி அனுப்பிட்டோம். இன்னைக்கு வந்தாங்க பஸ். காலையில ஒரு நமக்கு 8:30 தான் சர்வீஸ் தான் ஸ்டார்ட். 8:30 to 11 10:30 8:00 to 10:30 போது வந்தாங்க. வந்துட்டு நம்ம உள்ள பாட்டெல்லாம் முடிஞ்சது. ஆராதனை ஸ்டார்ட் பண்ண ஆராதனை ஆரம்பிச்சோம். வந்த உடனே அவரு வெளியே மீட்டர் ஆஃப் பண்ணிட்டாங்க. வந்து ஒரு மீட்டர் ஆஃப் பண்ணிட்டாரா? வெளியே மீட்டர் ஆஃப் பண்ணிட்டாங்க வெளியில இருக்கிறது. அப்புறம் வேகமா கதவு போச தள்ளினாங்க. யாரு? அந்த சக்தின்றவரா? சக்தி அந்த இன்னொரு ஒருத்தர் பிஜேபியிலே உள்ளவர் ஒருத்தர் வந்துருக்காரு பஸ். 2 பேரு வேகமா போச கதவை தள்ளிட்டு உள்ள வந்துட்டு வாடா வெளியே வந்து கூப்பிட்டாங்க. சரி. உடனே ஒய்ஃபு பார்த்துட்டு சிஸ்டர்னும் நீங்க இங்கே இருங்க நான் பேசிக்கிறேன். நீங்க ஜென்ஸ் பேசினா கொஞ்சம் ரேஸா வாங்க இருங்கணும். உடனே அவங்க வந்து பேசினாங்க. என்ன ஏதுட்டு ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுங்களே திரையை நடத்தக்கூடாதுன்னு, ஏன் நீங்க நடத்துறீங்க, ஆளுங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. உடனே ஒய்ஃப் என்னன்னு சொன்னாங்க, எங்க வீடு நாங்க ஆராதனை பண்றோம்னு சொன்னாங்க. உடனே நான் உள்ள வந்து அவர் வந்தார். உள்ள வந்துட்டார். உள்ள வந்த உடனே நான் வந்து நின்று நீங்க ப்ரேயர் பண்றீங்க, உங்க வீட்டுல சாமி கும்பிடுறீங்க, உங்க சாமி கும்பிடுறதுல 4 பேர் நீங்க கூப்பிடுறீங்க வராங்க, நீங்க சாமி கும்பிடுறீங்க, நீ உங்க வீட்டுல கும்பிடுறத நீங்க கும்பிடாதீங்கன்னு நான் சொல்ல முடியாது. அது மாதிரி என் வீட்டுக்கு வராங்க, நான் சாமி கும்பிடுறேன். என் வீட்டுக்கு வரவங்கள நீ வரக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது, நீ கும்பிடக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது. சொன்ன உடனே அந்த ஆள் இருந்தும் டக்குன்னு அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவாங்க. அந்த கடப்பாறை எடுத்துட்டு வர ஒரே குத்து குத்திடுவாங்க. ஓ, கடப்பாறை கையிலே கொண்டு வரானுங்களா? அவரு தான் கடப்பாறையிலே குத்திடுவாங்க. உடனே சிஸ்டர்னா நீ பேசாதீங்க, நீ பேசும் ரேஸ் வராங்கன்ட்டு அமைதியாக சொல்லிட்டு உடனே அவங்க பேசுனாங்க, இங்க நாங்க நடத்ததான் செய்வோம், நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. 4 பேர் வரதான் செய்வாங்க. அவங்க வராங்க. அவங்க எங்க உடனே விசுவாசிங்க பக்கம் திரும்பினாரு. நீ ஏமா வரீங்க, அந்த ஊர்ல இருந்து ஏன் வரீங்க, நீ இங்க ஏன் வரீங்கன்னு கேட்டாங்க. எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க வரோம், எங்களுக்கு இயேசு நல்லது செஞ்சுக்கிறாரு வரோம், நான் வரக்கூடாதுன்னு உங்க வீட்டுக்கு நாங்க வரல இல்லைன்னா விசுவாசிகளாம் சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு மேல அவர் எதுவும் பேசல, வெளியே போயிட்டாரு. அந்த 2 பேர் வெளியே போயிட்டு போலீஸ் வராங்கன்னு, போலீஸ் வரட்டும் இருந்து பார்த்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க.
அது பிறகு அவங்க எதுவும் பண்ணலை. சரி, புகார் கொடுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்காம இருக்கீங்க? அதை கொடுக்கலாமா அதான் யோசிச்சிருக்கேன். சரி நான் கொடுத்துடலாம். புகார் ரெடி பண்ணி தரவா? பேசினார் ஜஸ்டின் பாஸ் பேசினாரு சபைகள் தலைவர்லேருந்து. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்க பேரு உங்க அட்ரஸ் மட்டும் அனுப்புங்க, நான் புகார் ரெடி பண்ணி தரேன். அதை அப்படியே டைப் பண்ணி கொண்டு போய் கொடுங்க. அவங்க லெட்டர் பேர்ல கொடுங்க, அப்படிலாம் என் லெட்டர் பேர்ல அனுப்புறேன், என் லெட்டர் பேர்ல கொடுங்க. சரி கிறிஸ்தவ முன்ன லெட்டர் பேர்ல கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பயப்படாதீங்க. அவெல்லாம் ஒரு ஆளும் கிடையாது. திறந்த வீட்டுல நாய் தான் நுழையும். அவனுக்கு வந்து அறிவு இருந்துச்சுன்னா உள்ள நுழைச்சிருக்க மாட்டான். சரிங்களா? அறிவுல 6 அறிவு கிடையாது, அவங்க 5 அறிவு இருக்கு அவனுங்க. அதனாலதான் வந்து அத்துமீறியோட பர்மிஷன் இல்லாம உள்ள நுழையிறான். நான் கேட்டேன், சகோதரி பேசலாம் கேட்டேன். அது செருப்பால் அடிச்ச மாதிரி இது அப்போது சூடு சொரணை இல்லாம அவன் நிக்கிறான். நாம இது மாதிரி அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சுட்டு அவன் சும்மா இருப்பானா? நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு சேலம் தானே? சின்ன சேலமா பெரிய சேலமா? சேலம் சேலம் பஸ். நீங்க தைரியமா இருங்க. ஆனா புகார் கொடுங்க. புகார் கொடுத்து தைரியமா இல்லைங்க, சும்மாலாம் விட்டுறாதீங்க. சரி சார். சரிங்களா? புகார் கொடுத்தானா போலீஸ் வர நம்ம பக்கம் திரும்பி அனுமதி இருக்கான்னு கேட்பாங்க. அனுமதி எல்லாம் ட்ரஸ்ட் யூஸ் பண்ணிடுறீங்க சார். அனுமதி இருக்கா இல்லையா நான் ரெவன்யூல பாத்துக்கிறேன். என் வீட்டுக்குள்ள அத்துமீறி உள்ள வந்திருக்கான். அவன் மேல முதல்ல நடவடிக்கை எடுங்க. அதை விட்டு என்ன அனுமதி இருக்கா என்ன கேட்காதீங்க. விக்டிம்காக பாதிக்கப்பட்டவங்களுக்காக நீங்க பேசுங்க, சொல்லி தைரியமா பேசுங்க போலீஸ்ல கிட்ட. சரிங்களா? நீ எதை பத்தியும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நான் உங்களுக்கு இது குறித்து செய்தியா நான் வந்து சொல்றேன். சரியா? சரி. ஆமா.